அன்புள்ள ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழுவில் மகாவதார் ஃபவுண்டேஷன் குழுவில் பயணித்து வரும் அனைவருக்கும் என் வணக்கம். அன்புடனும் அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் நடத்தி கொண்டு வரும் பழனிப்பண்ண ஐயா அவர்களுக்கும் மற்றும் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தயானந்த குப்தா கிருஷ்ணகிரிலிருந்து பேசுகின்றேன். இந்த ஆன்மீக இதை நம்ம பேசுறதுக்கு நிஜமாவே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். 3 நாள் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து இந்த ராமநாயக்கன்பேட்டையில நடந்தது. அதில் கலந்துக்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாமே நிஜமா இது ஒரு ஃபெஸ்ட் இல்லை, ஃபீஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. ஒரு பண்டிகை மாதிரி இல்லை, ஒரு பெரிய விருந்து, இசை விருந்து நல்லா இருந்தது. ஆமாம். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த தியானத்தெல்லாம் இவ்வளவு தூரம் நடத்திட்டு வரோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பிதாமக பத்திரிகை அவர்களுக்கும் சொந்தமலா பத்திரிகைக்கும் மகாவதார் பாபாஜிற்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காத்திரெட்டி நயனாவுக்கும் பிரபஞ்சங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் ஆஞ்சநேய மகாராஜுக்கு வணக்கம் கூறி சமம் கூறி ஆசீர்வாதம் கூறி இன்னைக்கு நடந்தது நல்ல சிறப்பாக நடக்கணும்னு ரொம்ப பணியுடன் கேட்டுக்கிறேன். இது ஒரு பெரிய புண்ணியமான சமாச்சாரம். இது வந்து மகாபாரதங்கிறது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம அதுக்குள்ளோர போய் நுழைஞ்சு பார்த்தாதான் தெரியும். அவ்வளவு சிறப்பானது. ஆமாங்க. இப்போ நம்ம மகாபாரதம் வந்து நம்ம வழிபடத்தக்க அவதாரம். ராமாவதாரங்கிறது வந்து வழிபடத்தக்க அவதாரம். அந்த ராமர் ரொம்ப பெரியவா. அவரு சக்கரவர்த்தி திருமகன். அவர்கிட்ட நம்மெல்லாம் கிட்ட போக முடியாது. அவரு ஏன்னா சக்கரவர்த்தி திருமகன். கிருஷ்ணா அப்படி இல்லை, நம்ம வீட்டு பிள்ளை. கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கலாம், 2 தட்டு தட்டலாம். என்னடா கிருஷ்ணான்னு கூப்பிடலாம். அவன் செல்ல பிள்ளை. சௌலவ்யம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது சௌலவ்யம்னா என்னன்னா இறைவன் வந்து மிகச்சிறந்த எளிமை குணத்தை குறிக்குமா. இது வந்து ஆன்மீக ஒரு சொல்லு. இது வந்து சௌலவ்யம் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமை. இறைவனுடைய மிகப்பெரியவன் இறைவன் இல்லையா. அவரு எளிமையா வந்து இந்த ஆன்மீக வந்து நம்ம கூட பழகிறாரு, செய்யறாரு, ஃப்ரெண்டா இருக்கிறாரு, நமக்கு வேலைக்காரனா கூட இருக்கிறாரு. எத்தனையோ பல விதத்துல நமக்கு அவரை வந்து பல காட்சி தர்றாரு. அப்படின்னு அந்த ஆன்மீகத்துல அவரு இவ்வளவு கீழே இறங்கி வர்றதுதான் சௌலபியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த இறைவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு எளிதாக இருக்கும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் தன்னை எந்தவித சிரமமும் இன்றி எளிதாக அணுகும் வகையை காட்டும் கருணையே சௌலவ்யம் அப்படிங்கிறாங்க. சௌலபியம் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு கோகுலத்துல பிறந்தவன் கண்ணன், 1000 குலத்துல பிறந்திருக்கேன். அப்புறம் மக்களுடன் மக்களாக வாழ்ந்திருக்கேன். சிறு சிறு வேலைகளையும் செய்து கொடுத்து கண்ணனையே நம்ம சொல்லலாம். சௌலவ்யம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய பரமாத்மா. அவதாரம் எடுத்தது கிருஷ்ண அவதாரம். அந்த அவதாரத்துல அவர் வந்து தன்னை உயர்த்திக்கிட்டே போய் எங்கேயோ ஒரு இதா உட்காந்துட்டு செய்யலாம். ஆனா அவர் வந்து தன்னைத்தானே இது பண்ணிக்கிட்டு ஆர்டினரி பீப்புளோட எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்து தன் வாழ்க்கையை காண்பித்து பழகிறாரு. இந்த எளிமையான இந்த குணத்தை தான் நம்ம வந்து அந்த சௌலபியம்ங்கிறது தான் இறங்கி வந்த தோற்றம், குருவாயூரனுடைய சிறப்பு. அது என்ன, இப்போ நம்ம தொடங்குங்க. கண்ணன் வந்து 5 விதமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒண்ணுதான் பார்க்க போறோம். மீதியெல்லாம் அடுத்தடுத்த இதுல வர எபிசோட்ல காமிக்கலாம். ஆச்சா, இப்போ போறோம். யாருக்கு எழுதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு கேட்க முடியும். எல்லாருக்கும் இந்த இது கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் திருவடி நன்னுக மனமே,
திண்ணம் அழியா வண்ணம் தருமே அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாரு. கிருஷ்ணனுடைய வந்து இந்த மகாபாரதம் வந்து ஒரு பெரிய ஒரு அவதாரம் எடுத்து அது சம்ஹாரம் பண்ணி அது நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு புக்கு. இந்த புக் வந்து பொதுவாகவே எல்லா இதுவும் இருக்கு. அதுல எந்த பிரச்சனைக்கு எடுத்தாலும் மகாபாரதத்திலையும் பகவத்கீதையிலும் அந்த பிரச்சனைக்கு சால்வேஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரி வியாச பகவான் எழுதியிருக்கிறாரு. சரி, இது இருக்கட்டும். இது எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் 5 விதம். ஒண்ணு எந்த மாதிரி கிருஷ்ணன்? யசோத கண்ணன் 1, 2 ராதை கண்ணன், 2 3வது கோதை கண்ணன், 4வது கீதை கண்ணன், 5 வந்து எல்லோருக்கும் வழிகாட்டும் கண்ணன். ரொம்ப நேரம் நம்மோட இருக்க போறான். இப்போ முதல்ல பார்க்க போறது யசோதை கண்ணன். கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தைய கருப்பான திருமேனி. கிருஷ்ணன்னாவே கருப்பு தான் இல்லையா? 10 பசங்களோட கூட்டிக்கிட்டு போறாங்க. ஒரு வீட்டுக்கு போறாங்க. கணவன் மணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவன் அந்த காலத்துல குடுமி வச்சுக்குவாங்க. அந்த குடுமி வச்சுக்கிட்டு அவங்க அவர் ஆணுக்கும் குடுமி இருக்கு, பெண்ணுக்கு ஜடை இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? 2 பேருக்குமே கூந்தல் இருக்கு. எல்லாம் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் அந்த இதெல்லாம் கிடையாது. இது இந்த முட்டெல்லாம் ஜவுரி கிவுரி வச்சுக்கல, ஒரிஜினலாவே இருந்திருக்கு. இவர் என்ன பண்றாரு? 2 பேருக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா? கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு? உள்ள போனாரா? வந்து காலம்பர நேரம் 2 பேரும் நல்லா தூங்குறீங்க, தூங்குங்க. கதவை திறக்கிறாரு. திறந்து போட்டு தூங்குறாங்க. ஏன்னா கிருஷ்ணன் இருக்கிற வரையும் அங்க திருட்டு பயம் இல்லையா? அந்த அளவுக்கு அங்க கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோகுலத்துல. சரி, அப்போ என்ன செய்யறாங்க? மெதுவா போறான். அவங்க 2 பேர் கூந்தலையும் முடிச்சு போட்டுறான். 3 முடிச்சு போட்டு விட்டுறா. முதல்ல 3 முடிச்சு போட்டதும் இவருடைய கருணை தான். இப்போ இவரா வந்து அவங்களுடைய கூந்தல் 2 பேரையும் முடிச்சு போட்டு விட்டுறான். முடிச்சு போட்டுட்டு 2 பேரும் அசந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த நினைப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ 3 முடிச்சு போட்டாச்சு. முந்தி போட்டதும் அவர் தான், இப்போ போட்டதும் அவர் தான். அப்ப 2 பேரும் போட்டுட்டு இவங்க நல்லா தூங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 10 பசங்களோட இவர் என்ன செய்யறாரு? மேல அப்படியே பார்க்கும்போது மேல உரியில பானையெல்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க. வெண்ணெய்ங்கிறது அந்த காலத்துல மேல வைப்பாங்க, உரி போட்டு உரி வைப்பாங்க. அப்போ வெண்ணெய்ங்கிறது என்பதுன்னா ஞானத்திற்கு அறிகுறி அப்படியும் சொல்லுவாங்க. ஞானத்துக்கு அடையாளம் சொல்லுவாங்க. உயர்ந்த சான்றோர்கள் எப்பயுமே வந்து உரியில எப்பயுமே வந்து அந்த பயன்படுத்துவாங்களாம். அப்போ அதனால வெண்ணெய எப்பவும் உரிய கட்டி தொங்க விட்டுட்டு இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இப்போ உரியில ஏறி வெண்ணெய் எடுக்கணும். என்ன பண்றது? மேல இருக்கு. கிருஷ்ணன் துண்டு சின்ன பையன் தானே. அதனால என்ன செய்யற ஐடியா போடுறாரு? ஒவ்வொரு பசங்க மேல ஒத்தனை வாங்கினா நீங்க ஒத்தனை மேலே ஏறி மேல போய் எடுத்துருவாரு. மேல போய் அங்க என்ன எடுக்கிறாரு? உள்ள விட்டாரு. நிறைய வெண்ணெய் இருக்குது. எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்றாரு. பங்கிட்டு கொடுத்துட்டு அதுகிட்ட சொல்றாரு, பானையே. அதுக்கு மேல கிருஷ்ணன் ஏறிட்டாரு. மேல ஏறி அந்த பானைக்குள்ள கை விடுறாரு. கை வச்சு எடுக்க போனா ஒரு கயிறு தெரிஞ்சது. என்னடா அது? கயிறு வந்து இது கனெக்ஷன் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் தூங்குறாங்க. யாராவது எடுத்தாங்கன்னா வந்து மணி அடிக்கும். இப்போ பாக்குறான், இந்த பானையில இருந்து ஒரு கயிறு போகுது. கீழே இறங்கிட்டா என்னமோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த கயிறு எங்க போகுதுன்னு பாக்குறாரு. அங்கிருந்து அருகிலே ஒரு மணி கட்டி இருக்கு. மணி, பெரிய கண்டா மணி. அந்த மணி, அந்த கயிறு அந்த மணியோட இணைக்கப்பட்டு இருக்கும். இவன் பானையை வச்சு அழுத்தினான்னா டாங்குன்னு மணி அடிக்குமா. அந்த வீட்டுக்காரங்க எவ்வளவு எல்லாம் வந்து அப்ப சேர்ந்துருவாங்க. யாரு வெண்ணெய் திருடினாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக இவங்க பாருங்க இது போல பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இவங்க தூங்கிட்டாங்க. சரி, இப்போ என்ன செய்யறது? கிருஷ்ணன் இதை பார்த்துட்டாரு. இப்போ மணி பக்கத்துல போனாரு. மணியே என்ன, நான் வெண்ணெய் எடுக்கும் போது அடிக்க கூடாது. என்ன மணி பேசுமா? மணியும் பேசும். இது மணிதான். எம்மோ இன்னியோய் மணி
அதுவும் நல்லாவே பேசும். அப்போ இந்த இந்தியாவுல மணிய நல்லாவே பேசும் இந்தியாவுல. சரி, வந்தான், ரெண்டு பையனை நிக்க வச்சான், மேல ஏறி எடுத்துட்டான், மணி அடிக்கிறான், எல்லோருக்கும் கொடுத்தான், அப்பயும் மணி அடிக்கல. எல்லாம் சாப்பிட்டாங்க, அப்பயும் மணி அடிக்கல. இவ்வளவு வெண்ணெய் எடுத்தான், இவன் வாயில வச்சானா இல்லையோ, கண 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 மணி அடிக்குது. என்ன அடிக்குது? கண மணி அடிக்குது, கண. இப்போ அடுத்து அடிச்சா அடுத்த வீடு, எந்த வீடு, தூங்கிடணும் முழிச்சிடணும், எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. இவன் வெண்ணெய் உண்ட வாயினா அப்படி எடுத்து வாயில வைக்கிறாரா இல்லையோ, மண் அடிக்கிறதுனால எல்லாரும் இவர் வெண்ணையை திருடிங்கிறத பார்த்துறாங்க. அப்போ இவரு கருப்பான ஆளா, அழகான ஆளா? அப்போ அவருக்கு வெண்ணெய் அங்கங்க தின்னுட்டு இருக்கும்போது கீழே இங்கே மேல கீழெல்லாம் திண்டி இருக்குதா, அதுக்கு வந்து காம்பினேஷனா வெள்ளைக்கு கருப்புக்கு வெள்ளை காம்பினேஷன் எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இங்க வெண்ணெய், அங்க வெண்ணெய குழந்தை அழகு, வெண்ணெய் அதை விட அழகு. அப்போ வந்து நவநீத கிருஷ்ணன், வெண்ணைய வெண்ண கிருஷ்ணன், அதாவது நவநீத முன் திருடி உரலோடு உரலோடு ஒரு ஒன்று ஒரு மாதிரி ரகுராமர் சிந்தை மலர் மருகோனே அப்படின்னுட்டு திருப்புகள்ல அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். நவநீத கிருஷ்ணன்னா நிக்கிறான், எல்லாரும் வந்து கையங்களவுமா பிடிச்சிடுறாங்க. இருங்க வர்றேன்னுட்டு, இருங்க வர்றேன், என்ன எங்க அம்மா கிட்ட தானே கூப்பிட்டு போவீங்க, இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யற, அதுக்குள்ள இந்த மணியை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு வர்றேன். நானும் அவனும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டோம். அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க கூட சைன் பண்ண, நானும் சைன் பண்ணேன். இது ரெண்டு பேருக்குமே வந்து பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு அவன் பாட்டி நான் கரெக்டா வெண்ணெய் எடுத்து சாப்பிடும் போது மணி அடிச்சுட்டான். அது தப்பு இல்லையா? எஸ் ஜென்டில்மேன், அவன் வார்த்தை கேட்டுட்டு வரேன்னு சொல்லி அடிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, சரியான நேரத்துல அடிச்சு என்னை மாட்டி வச்சுட்டேன்ல. ஆமா, இங்க வந்தான் மணியே, உன்னை வந்து அடிக்க கூடாதுன்னு சொல்லியும் ஏன் அடிச்ச? அதுக்கு மணி கண்ணா, நீ என்ன சொன்ன? வெண்ணெய் எடுக்கிற போது நான் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன், நான் அடிக்கலையே. நீ சாப்பிட போதுதான் நான் அடிச்சேன், என்னை மாட்டி விட்டுட்டு வந்து இந்த மாதிரி தப்பாலாம் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆனா அடிக்கிறதானே மணி இருக்கு. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்கத்தானே, அதுதானே அது. மணிக்கு சாப்பிடும்போது கரெக்டா மணி அடிக்குதா? நைவேத்தியம் பண்ணும்போது பாளையத்துலாம் தான் அடிக்குதா? அதுதான். அந்த மாதிரி வீணா போனாயும் சரித்தானே, கோவில்ல நைவேத்தியம் காண்பிக்கிறோம், அப்போ மணி வந்து அடிக்குமா இல்லையா? அதுக்குத்தானே மணி இருக்கு. மணி வந்து மன்னிப்பு கேட்கல, பிறவி நோக்கம்னுட்டு கேட்குது. சரி, என் பெருமானுக்கு நைவேத்தியம் காண்பிக்கும் போது அடிக்கணும், அப்படியே அடிக்கலைன்னா என் பிறவி வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி அது வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்குது. அதனால அவரோட அந்த மாதிரி நைவேத்தியம் காமிக்கும் போதெல்லாம் வந்து மணி அடிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. சரி, அப்போ பெரிய ஆளா இருந்து இந்த மணி புறப்பட்டானா, இந்த புருஷனும் பொண்டாட்டியும் மூணு முடிச்சோட வருது. அட, அதை அவுத்து போட்டுட்டு வரக்கூடாதா? நேரா யசோதா கிட்ட போறாங்க. யாரு? அந்த வீட்டுல அவங்க வெண்ணெய் திருடினாங்கல்ல, அந்த வீட்டுக்கார பொம்பளையும் அந்த வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் இவருடைய ஜுட்டி குடுமையும் போட்டு அந்த பொண்ணோட ஜடையும் போட்டு ரெண்டு பேரும் முடிச்சு போட்டு விட்டுறாரு. முடிச்சு போட்டு விட்டுட்டது அதுக்கப்புறம் தான் இவங்க வெண்ணெய் எடுக்க போறாங்க. ஆனா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் இந்த இந்த வீட்டுல இருக்கிற அந்த இவரும் வெண்ணைய அந்த வீட்டு ஓனரும் அந்த பொம்பளையும் ஜடைய முடி போட்டதுனால ரெண்டு பேரும் ஜோடியா யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ அட, அதை அவுத்துட்டு தான் வரக்கூடாதா? நோ, நேரா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரோம், அதுக்கு வந்து இதுதான் சாட்சி, நாங்க வந்து வித்தவுட் விட்னஸோட நாங்க போக மாட்டோம், ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்களோ பார்க்கலாம். யாரு? யசோதா ஜட்ஜ் தான் இவங்க போட்ட கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்களாம். அது வந்து கிருஷ்ணா வந்து பாருங்க,
கையங்களமா நாங்க பிடிச்சிட்டோம். யசோதா, பாரு, இந்த மாதிரி ஒரு பையனை நீ வளர்த்தி வச்சிருக்க, இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஆஹ் அவுத்து அவுத்து முடிச்சு போட்டுட்டாங்க. ஏன்பா, அதை அவுத்துட்டு தான் வரக்கூடாதா? வழியெல்லாம் எல்லாருமே பாக்குறாங்கல்ல. எந்த செயலா இருந்தாலும் நம்ம வந்து நாலு செவத்துக்குள்ளார இருக்கணும்ல. நடந்ததை வெளியே தெரியக்கூடாது. ஆஹ் என்னப்பா இது இது இந்த முடிச்சு அவுக்க வேண்டாம். உன் பிள்ளையத்தான் முடிச்சு போட்டாரு. அவன் தானம்மா வந்து எல்லாருக்கும் முடிச்சு போடுறான். அவன் தானம்மா வந்து எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறான். அப்போ அவன் தானே இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்றாங்க. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே இறைவன் என்று அப்படின்னு. அப்போ அன்னைக்கே எழுதி வச்சுட்டாங்க யாராருக்கு என்னென்னு. ஆகையால நம்ம வந்து இந்த அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்றாருமா, நீ வந்து கண்டிச்சு வைக்கிறானே எப்படிமா அப்படின்னு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வெண்ணைய வந்து அப்புறம் வெண்ணையெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுறான், எல்லோரையும் கூட்டு வந்து எல்லோருக்கும் பங்கு போட்டு வர தர்றான். அப்படியா, இரு அவனை உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அந்த அம்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அவனை உதைக்கிறதுக்காக போறாரு. இவருக்கு தான் சொல்லவே வேணாவே, இவர் முதலியே ஆட்டம் காமிக்கிறவர். இந்த அம்மா வந்து நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நியாயம் கிடைக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி போகுது. அந்த ஒண்ணு எங்கேயும் கிடைக்காம ஒரு இடத்துக்கு போறாங்க. எல்லா இடமே இதாக இருக்கிறதுனால அவங்க ஒரு இடத்துக்கு போறான். அங்க வந்து அவன் தகி பாண்டான்னு பேர் அவனுக்கு. தகின்னா தயிர், பாண்டான்னா பானை. பானையில அவன் பேரு சொல்ல இப்படி தமிழ்ல பிரிச்சோம்னா தயிர் பானை அப்படின்னு அர்த்தம். ஆளும் அந்த மாதிரி தான் இருப்பானா. ஒரு நிமிஷம். சரி பாண்டா, எங்க அம்மா என்ன விரட்டிட்டு வர்றாங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியானா? பண்றேன். எங்கடா ஒளிய வைக்கணும்? இங்க எங்கடா இடம் இருக்கு? எல்லா இடமும் இதா இருக்கே, நீ எங்க இது ஒழிவ? எல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? என்ன இல்ல இல்ல, இங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு தேடுவாங்க. கடைசியில் அம்மா வர நேரமாச்ச. இது என்னடா தகி பாண்டா, இந்த பெரிய பானையில என்னடா இருக்குன்னா? ஒண்ணும் இல்லைண்ணா. அப்ப நீ இறங்கி இடத்த விட்டு காலி பண்ணு, நான் அங்க உட்காந்துக்கிறேன், அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அந்த பானையை போட்டு மூடிய போட்டு மூடிடு அப்படின்னு சொல்லுவான். ஓ சரி, இதுவும் நல்ல ஐடியான்னு சொல்லி இவன் வந்து மூடிய போட்டு மூடிட்டு அது மேல சும்மா உட்காந்துக்கும். அப்போ அந்த அம்மா யசோதம்மா வரும், எல்லா இடமும் தேடும், அவனை கேட்கும், என்னடா என் பையன் வந்தானா, கண்ணன் வந்தானா, கண்ணன் வந்தானா அப்படின்னு கேட்கும். அவன் வந்து யாரும் வரலைங்க அப்படின்னா, இல்லடா உன் மேலதான் சந்தேகம் இருக்கு, சரி வேணா பாரு அப்படின்னு பார்த்தா அங்க சரி பண்ணா ஒண்ணு செய்தியா என்ன இந்த அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள தயிரெல்லாம் இல்லை. அதனால அதுக்குள்ளார இவர் போய் உட்கார்ந்துக்கிறாரு, மூடி போட்டு மூடிடுறாரு. மேல அவர் போய் உட்கார்ந்துடு, பெரிய தயார் பானை திறக்க முடியாது, இஷ்டம் உள்ளே போயிடுறாரு. மூடியாச்சு. ததிப்பாண்டா மேல உட்காந்துக்கிறான். யசோதம்மா வர்றாங்க, அங்க இருந்து தேடிட்டே வர்றாங்க. என்ன என்ன அம்மா அப்படின்னு கேட்கிறான். இஷ்டம் வந்தானா? தேவை, பொய் சொல்லக்கூடாது. இல்லம்மா, அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது, பொய் சொல்லவும் கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நின்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லக்கூடாது. ஆமா, அந்த பக்கம் தான் வந்தான், இங்க இல்ல, இங்க எங்கேயாவது இருப்பானா பாருன்னா, அங்க ஒண்ணு நல்லா பாருங்க, சரிதானே, பொய் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அவர் இங்க இருந்தாலும் இருப்பான், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவன் வந்து அவன் இருப்பா, இந்த பக்கத்துக்குள்ள அவள் இருப்பாள் என்று யசோதைக்கு தெரியாது. இந்த பானைக்குள்ளார் தான் கிருஷ்ண பரமாத்மா இருப்பார்னு தோணல. இந்த மனசுக்குள் வர பகவான் இருப்பார்னு தெரியாதான ஊர் ஊரா தேடி அலைகிறாங்க. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமேன்னு பாட்டே போடுவாங்க. தேவன் எங்கேயுமே அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்கிறான். அதை விட்டுட்டு இங்க இது இருக்குது, அது பேர் என்ன, இங்க இது இருக்குது, அங்க இல்ல இங்க இல்லைன்னு சொல்லி எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளார் தான் அவரு
ஒரு பீடை, அது இது சொல்லுவாங்க பீட்டம், போட்டு உட்கார்ந்துட்டு அவர் இருக்கிறாரு. இதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஆஹ் தங்கம் காம் இதுல இது மாதிரி என்ன சொல்றது, அந்த இது போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த இதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடி இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க ஏன் தேடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வெளியே போறேன். உள்ளத்துல காண்பாய், உள்ளே கோயில் உள்ளேயும் காண்பாய், உள்ளத்தில் உள்ளபடி அது நீ உணர வேணும் வேண்டும்படி தேடி கண்டு கொள்வேன் திருமாலோடு அப்படின்னுட்டு ஒரு பாட்டு இருக்கு. நான் மகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னுட்டும் ஒரு தயிர் பானைக்குள்ளார அவன் கிருஷ்ணம்மா இருப்பான்னுட்டு இந்த யசோதாவுக்கு நினைக்க தோணல. தேடி தேடி பார்த்தா காணோம். சரி வந்து பையனை வந்தா வீட்டுக்கு வந்தாலும் வருவான், அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையாட்டிட்டு போறாங்க. இப்பதான் அப்போ முக்கியமான காட்சி வரப்போகுது. சதிப்பாண்டா அந்த பானையில மூடிய திறக்க திறக்கணுமா இல்லையா? யசோதமா போயாச்சு, எல்லாரும் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவனுக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? சதிப்பாண்டா, அதாவது தயிர் பானைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு மேல மூடிய போட்டிருக்கான். அதுக்கு மேல ததிப்பாண்டாங்கிறது பையன், அந்த அவங்க ஃப்ரெண்டு பேரு ததிப்பாண்டானா தயிர் பானை அப்படின்னு பேரு. நம்ம அந்த பேருக்கு அர்த்தம் இது. ஆனா ஆக்சுவலா அவங்க வந்து இந்த நிக் நேம்னு வச்சுக்கோங்களேன், ததிப்பாண்டான்னு. அவனை வச்சு வந்து அவங்க எல்லாரும் போயிட்டாங்க இல்லையா, அப்பா மரியாதை அவன் திறக்கணுமா இல்லையா? திறக்கிறது இல்லை. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, எல்லாரும் போயிட்ட பிறகு இவன் வந்து இன்னும் திறக்காம இருக்கானே. அஞ்சா அவனுக்கு மூச்சு முட்டுறது, கதவை திறடா கதவை திறடா, நான் திறக்க மாட்டேன் நான் திறக்க மாட்டேங்கிறான். யாரு? ததிப்பாண்டா சொல்றான். ஏன் இல்லைன்னா திறக்க மாட்டேன் ஏடா? அட பாவி, இதை முன்னுமே சொல்லி இருக்க கூடாதாடா? உனக்கு என்னடா வேணும்? இல்ல எனக்கு வந்து மோட்சம் வேணும்னு கேட்கறான். மோட்சம் கொடு. என்ன 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 மோட்சம் கொடு. ஏண்டா அது என்ன சுண்டலா கடலையா? கேட்டவனுக்கெல்லாம் ஆளுக்கு 2 அள்ளி கொடுக்கறதுக்கு நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மோட்சம்னா அது அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. மோட்சம் கொடுனா. மோட்சங்கிறது வந்து இது இல்லடா, சாமான் கிடையாதுடா. அது மோட்சம்னா ஆன்மீகத்துல இருந்து அது பக்குவப்பட்டவங்களுக்கு கிடைக்கிறதுடா அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் பேசாத. எனக்கு மோட்சம் கொடுத்தா கதவை திறக்கிறேன், இல்லைன்னா கிடையாது. அதாவது இந்த மூடிய திறக்கிறேன், இல்லைன்னா கிடையாதுங்க. சரி, ஏடா வம்பா போச்சு உன் கூட. சரி போடா ததிப்பாண்டா, உனக்கு மோட்சம் கொடுத்துறேன் அப்படின்னு கதவை திறன்னா அதுக்கு அதுவும் திறக்க மாட்டேங்கிறான். ஏன்டா அநியாயமா இருக்கு, நீ கேட்டதான் நான் கொடுத்துட்டேனே, நீ திறக்காம இருக்கிற? நீ திறக்க வேண்டியதானே, நான் தான் மோட்சம் தரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்னடா முடியாதுன்னு ஏன்டா சொல்ற? இருக்கும் இன்னும் ஏதாவது இந்த மாதிரி செய்யறதுன்னா சீக்கிரம் சொல்லுடா, உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டு அவசரப்படுறதுக்கு நேரம் எங்க அம்மா கிட்ட யசோதா அம்மா கிட்டே நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேனே, என்ன ஏன்டா இந்த மாதிரி சித்திரதை பண்ற? சரிடா ததிப்பாண்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க உங்ககிட்ட மாட்டிருக்க கூடாது, அடியோட போயிருக்கும். இப்போ என்னடானா நீ என்னென்னமோ பேசுற. எங்க அம்மா 2 அடி அடிச்சுட்டு கப்ட வைப்பாங்க, நீ வந்து அது வேணும் இது வேணும் என்ன மாட்டி விடுறியாடா அப்படின்னா. இன்னொன்னு கொடுத்தா தான் விடுவேன், நான் கதவை திறப்பேனே. என்னடா கேள்றா, மூச்சு முட்டுதுடா, பாதி மூச்சு நின்னே போச்சுடா. இந்த தயிர் பானைக்குள்ளார மோட்சம் மோட்சம் கொடுன்னு கேட்டா கொடுத்துட்டேன். இப்ப இந்த தயிர் பானைக்கு எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு அவன் கேட்கறான். தயிர் பானைக்கு இப்போ ததிப்பாண்டாவுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆஸ் பர் இது அக்ரிமெண்ட் பிரகாரமே போடாம வந்து ஓவர் இது பண்ணிட்டான். அக்ரிமெண்ட் எல்லாம் கிடையாதுடா இதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் மோட்சம் கொடுனா கொடுத்துட்டான். இப்போ அந்த ததிப்பாண்டா அவங்க வீட்டுல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த தயிர் பானை, அதுக்கு மோட்சம் கொடுங்கறான். அது ஜடம்டா, அது மனுஷன் இல்லடா, அதுக்கு எப்படிதான் மோட்சம் கொடுக்கறது அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, தயிர் பானைக்கு மோட்சம் கொடுத்தா நான் கதவை திறக்கிறேன், இல்லைன்னா கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி அவரு என்னடா அது உங்ககிட்ட ரொம்ப போச்சு. சரி போடா, உனக்கும் மோட்சம் கொடுத்தாச்சு, உன் தயிர் பானைக்கு மோட்சம் கொடுத்தாச்சு, கதவை திறடானா. கதவை கிருஷ்ணன் வெளியே வர்றான் தானா, உடனே அவன் உடம்புல தயிர் ஒட்டின்னு இருக்கு. உடம்பு கருப்பா இருக்குமா, திருமேனி எங்க பார்த்தாலும் திட்டா வெள்ளை வெள்ளையா வந்து தயிர் ஒட்டின்னு இருக்கு. எவ்வளவு கொள்ளை அழகு இல்லையா? பேக்ரவுண்டு பிளாக், அங்கங்க ஒயிட் பேச்சஸ், அப்படி இருந்தா எப்படி இருக்கும்?
அப்படியே அழகா இருந்திருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யசோத அவங்க அம்மா அவங்க கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சாம். யசோதா அம்மாவோட கண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சாம். ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, யசோத கண்ணு எதனால அழகா இருக்குதுன்னா, அதை பாருங்க, கவிநயம் பாருங்க. பித்தன் பிற பிள்ளைகளை பித்தங்க வந்து அவனை பார்த்து 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 அவர் கண்ணு அழகாயிடுச்சான். அந்த கண்ணான அழகான கண்ணை பார்த்து பார்த்து யசோதைக்கு கண்ணு அழகாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அழகோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட பொதுவில் பொதுமையோ நேரிடையே சீர்மேல்கும் ஆயர்பாடி செல்வ திருமிக கூர்வேல் கொடுங்கொழில் நந்தகோபன் குமரன் அப்படின்னு ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அழகான கண்களை உடைய யசோதை அப்படின்னு சொல்லி யசோதைக்கு கண்ணு எப்படி அழகா இருக்கான், கண்ணனை பார்த்து 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 கண்ணும் அழகாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதனோட தொடர்ச்சி அடுத்த எபிசோட பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கும் நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் என் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் உங்கள் குழுமிற்கு எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.